லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நான் சும்மா விட மாட்டேன். எதுக்கா விட மாட்டீங்க? எதானு சொன்னாதானே தெரியும். சீக்கிரம் சொல்லுங்க புஷ்பாக்கா, இல்லனா அங்க இத பாரு சக்தி, என்ன தைரியம் இருந்தா இதே மாதிரி ஜேசிபி மிஷினை வச்சு என் வீட்டை இடிக்க சொல்லுவ நீ? நான் உன் வீட்டை இடிக்க சொன்னா? ஏய், என்னடி திமிரா? ஜேசிபி காரன் என்னடானா சத்யக்கா கிட்ட கேளு, சத்யக்கா கிட்ட கேளுன்னு சொல்றான். நீ என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த வீடு ஏன் வீடு, அதை எப்படி நீ இடிப்ப? இவங்க வீட்டை இடிக்கும் போது உங்க வீட்டை அவங்க இடிக்க கூடாதா? செம்ம லாஜிக் வெற்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஏண்டா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏன் சக்தி, நீ என்னவோ பெருசா ஐஏஎஸ் எல்லாம் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச, இதுங்களுக்கெல்லாம் சொல்லி தர மாட்டியா? இந்த வீட்டோட பத்திரம் இப்ப ஏன் கையில இருக்கு. சட்டப்படி இது ஏன் வீடு. யோ வக்கீலு, இந்தாங்க மேடம். பாருங்க, நல்லா பாருங்க. இதுல கையெழுத்து போட்டிருக்கிறது யாரு? மீனாட்சி, உன் அம்மா. அதனால இந்த வீட்டை நான் இடிப்பேன். ஏய், ஆனா அது என் வீடு, என் புருஷன் பேர்ல இருக்கு. அதை எப்படிடா நீ இடிப்ப? இதென்ன சின்ன பிள்ளைங்க விளையாட்டுன்னு நினைச்சியா? அந்த வீடு இப்ப சக்தி பேர்ல இருக்கு. கீழே பாத்தீங்களா கையெழுத்த? யாரு போட்டிருக்கா? நீதிமணி என் மாம்ஸ். அது எனக்கு தெரியாது புஷ்பா, எனக்கு எதுவும் தெரியாது. என்னையா இது? என்ன இத? வாய திறந்து சொல்லு. என்ன இத? இந்த பத்திரத்துல இருக்கிறது உன் கையெழுத்துல இல்ல? இல்லன்னு சொல்லியா? இது போலி பத்திரம்னு சொல்லு. என் கையெழுத்து தான் புஷ்பா. எப்பயா போட்ட? எப்ப போட்ட? புஷ்பா, இந்த கையெழுத்து நான் போட்டது மாதிரி இருக்கு, ஆனா போடாத மாதிரியே இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஊரு முன்ன என்ன அசிங்கப்படுத்தாத. சொல்லிட்டேன். இல்ல புஷ்பா, இந்த கையெழுத்த நான் தான் போட்டேன். இது என் கையெழுத்து தான். என்ன சொல்ற? என்ன சொல்ற? கலக்குறேன். ரவுடித்தனை பண்ணி உன்னை மிரட்டினானுங்க. அவர் உன் புருஷன் தானே, அப்புறம் பேசிக்க. மெயின் மேட்டருக்கு வருவோமா? இப்போ வீடு யார் பேர்ல இருக்கு? சக்தி பேர்ல. அதை இடிக்கிறது சக்தியோட இஷ்டம்.
புரியுதா? அங்க ஜேசிபி மிஷின் ரெடியா இருக்கு. இங்க 1 இன்ச் மிஷின் நகர்ந்தா அங்க உன் வீட்டுல ஒரு செங்கல் கூட மிஞ்சாது. கிரி போன போடுற அந்த ஜேசிபி மச்சானுக்கு அடிச்சு தூக்க சொல்ற அந்த வீட்டை. அந்த வீட்டை இடிச்சு விட்டுறான். எல்லாத்தையும் பைசல் பண்ணியாச்சு. பக்காவா பிளான கரெக்டா முடிச்சு விட்டு. வேணாம் வேணாம், நிப்பாட்ட சொல்லு. ஓகேக்கா. டேய் இர்ரா. ஐயோ இடிச்சிட்டியா? டேய் கொஞ்சம் வெயிட் பண்றா. டேய் அந்த அம்மா ரொம்ப கத்துதுடா. டேய் ஒரு நிமிஷம் இருடா. நான் சொல்றேன். வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு. இது பாரு, நீ பண்றது ரொம்ப அநியாயம். போய் பத்திரத்தை காட்டி ஏமாத்தியா என்ன? என்னக்கா நீ மீனாட்சி அம்மா கையெழுத்து போட்ட பத்திரத்தை காமிச்ச. மீனாட்சி அம்மா கையெழுத்து போட்டதுக்கு சாட்சியே கிடையாது. ஆனா நான் காமிச்ச பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டது உன் புருஷன் தானே, அவரே ஒத்துக்கிட்டாரு. இது எப்படிக்கா போய் பத்திரம் ஆகும் சொல்லு? என்னடா ரொம்ப விவரமா பேசுறதா நினைப்போ? டேய் அல்ல கையே, நீ இதெல்லாம் தலையிடவே கூடாது. தூர நெல்லு. ஏய் இங்க எங்க வீட்டுல ஒரு சின்ன கீறல் விழுந்துச்சு, உன் வீட்டை தரமட்டமாக்கிறேன். ஏய் கிரி அண்ணே போடுறா போன. இந்த டேய் இருடா, ஒரு நிமிஷம் இருடா. யோசிக்கவாது கொஞ்சம் டைம் கொடுறா. இருடா ஒரு நிமிஷம். ஓ இவ்ளோ நேரம் எல்லாரும் நியாயம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப எங்க தம்பி பத்திரத்தோட வந்து நிக்குது. கையெழுத்து போட்டேன்னு அந்த மனுஷனே ஒத்துக்கிட்டாரு. இன்னும் எதுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க? பேசுங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த வீட்டை இடிக்கிறது நியாயம் கிடையாது. நீங்க கூட்டிட்டு வந்து வண்டியை போக சொல்லுங்க. நீங்களும் கிளம்புங்க. இந்த விஷயத்த மீனாட்சி அம்மா வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். அதுதான் எனக்கு சரின்னு படுது. நல்லா கேட்டுக்குங்க. மீனாட்சி அம்மா வந்து நடந்தது என்னன்னு சொல்ற வரைக்கும் இந்த வீட்டை யாரும் எதுவும் செய்யக்கூடாது. மீறி செஞ்சீங்கன்னா இந்த ஊர் பார்த்துட்டு சும்மா இருக்காது. சொல்லிட்டேன். சொன்னா கேளு புஷ்பா, இந்த பிரச்சனைய அப்புறம் பார்த்துக்கலாமே. ஏய் உங்க ஃபேமிலி மேட்டர்லாம் வீட்ல போய் வச்சுக்கோங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. காத்து வரட்டும். போங்க. ஏய் பித்தலாட்டம் பண்ணி இந்த ஆள்கிட்ட நீ கையெழுத்து வாங்கினல, உங்க யாரையும் நான் சும்மா விட போறது கிடையாது. நான் இங்க பட்ட அவமானத்துக்கு உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த புஷ்பா யாருன்னு காட்டுற இரு. மாம்சே நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. ஏய் உனக்கு மட்டும் தனியா சொல்லுவாங்களா? வண்டி ஏறா. புஷ்பா கோவப்படாத புஷ்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கூடவே இருந்து கழுத்தறுத்துட்டல. நம்ம வீட்டை அவ பேர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீ? இந்த பொழப்புக்கு நீ நாட்டுக்கிட்டு செத்துருக்கலாயா? புஷ்பா எப்பவுமே என்ன சொல்லாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். யோ என்ன சொல்ற? என்னமோ அன்னைக்கு கஷாயம்னு ஒண்ணு கொடுத்தேல, அதை குடிச்ச அன்னைக்கு என் பொண்ணுங்க தான் வீட்டுல கொண்டாந்து போட்டாங்க. அப்ப அரை மணி நேரமா மயக்கத்திலே இருந்திருக்கேன். அப்பதான் இந்த வெற்றி வந்து பேப்பர்ல ஏதோ கையெழுத்து வாங்கினா. ஆனா அது என்ன ஏதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது புஷ்பா. நீ எதுக்கு அன்னைக்கு எனக்கு கஷாயம் கொடுத்த? எல்லா தப்பையும் ஓ மேல வச்சுக்கிட்டு என்னைய திட்டிக்கிட்டு இருக்க. ஏய் ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். வண்டியில ஏறியா. ஏய் எங்க போறீங்க? இங்க இருக்கிற பொருள் எல்லாம் எங்க இருந்துச்சோ அதே இடத்துல திரும்ப வைக்கணும். புரியுதா? மொட்டை பாஸ் நீ தான் இன்சார்ஜ். போய் வேலைய பாருங்க. வாங்க போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. போங்க சீக்கிரம். போடா எடுத்து வை எல்லாத்தையும். எல்லா சாமானையும் எப்படி தூக்கி போட்ட? எடுத்து வை, எல்லாத்தையும் எடுத்து வை. வெற்றி திரும்பிடா. நான் எவ்வளவு ஆசையா கூப்பிடுறேன். தேங்க்ஸ்னு சொன்னா நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லுவ? ஆனாலும் சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ்டா. உன்னை
இங்க வச்சு எனக்கு ஹக் பண்ணணும் போல இருக்குடா. ஆனா இது பொது இடமேன்னு பாக்குறேன். ஏய் நிறுத்து நிறுத்து. நான் இந்த வீட்டை அடிக்காம காப்பாத்துனது உன் மேல இருக்கிற லவ் நாள் நினைச்சியா? கொன்றுவேன். இதெல்லாம் மீனாட்சி அம்மாக்காக, புரியுதா? இங்க பாரு, ஊர்ல இந்த மாதிரி யாருக்கு பிரச்சனை வந்திருந்தாலும் அவங்க பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். என்னமோ உனக்காக ஊருக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சுக்காத, சரியா? அப்புறம் மெஸ் அடிக்கிறது இந்த பிரச்சனை எல்லாம் இன்னையோட முடிஞ்சது. ஆனா நம்ம பிரச்சனை இனிமேலும் தொடரும். டேய் நில்லுடா. ஏய் நில்லுடா. டேய் என்ன ஈகோன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்றா யார் ஈகோன்னு? எவ்வளவு கோவமா இருக்குன்னு நானும் பாக்குறேன். என்ன கால்ல விழ சொன்னல, இருக்குடா உனக்கு. புஷ்பா, சொல்றத கொஞ்சம் கேளு, கோவப்படாத. அப்புறம் உனக்கு தான் உடம்புக்கு ஏதாவது ஆயிரும். என்னையா நடிக்கிறியா? உன் பொண்ணுங்களை காப்பாத்திட்டோன்ற திமிரா? ஊரு முன்ன எங்களை அசிங்கப்படுத்திட்டு இப்போ நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கியா நீ? மாமா நீ இந்த வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டிய. எங்க அக்காவுக்கு உனக்கு இப்படி பண்ண எப்படி மாமா மனசு வந்துச்சு? டேய், இந்த ஆளு மொத்தமா மாறிட்டாரு. இனிமே இந்த ஆளை நம்பிட்டு இருந்தோன்னு வெய்ய நாம தான் நடு தெருவுல நிக்கணும்டா. இல்ல புஷ்பா, நீ மட்டும் அன்னைக்கு கசாயத்தை கொடுக்காம இருந்திருந்தேனா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? ஆமா, நீ ஏன் அந்த கசாயத்தை எனக்கு கொடுத்த? யோ, என்ன சும்மா சும்மா கஷாயம் கஷாயம்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்க? என்னாலதான் எல்லா பிரச்சனையும் நீ ஏமாத்த பாக்குறியா? என்னடா வீட்டை இடிக்க போறோம்னு சொல்றோம், ஆனா இந்த வெற்றி இவ்ளோ தெனாவட்டா உட்கார்ந்துருக்கானேன்னு எனக்கு அப்பவே உன் மேல சந்தேகம் வந்துச்சியா? நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையையும் பார்த்துட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கமுக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். சீ, என்னையவே சந்தேகப்படுற பாத்தியா? இதுக்கு தான் புஷ்பா சொன்னேன் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு. நீதான் சண்முகம் விஷம் கொடுத்துட்டான்ட்டு என்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப திட்டிக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்குமே நீதான் காரணம் புஷ்பா. நீ மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? என் பொண்ணுங்களை பாரு, அவங்க உண்டு அவங்க மெஸ் உண்டுன்னு இருக்காங்க. நீ ஏன் வீம்புக்கு அதை போய் இடிக்க போற? யோ, இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசுனன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே கொன்றுவன் பாத்துக்க. ஆமா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எங்க இங்க பாரு, மீனாட்சி இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டது உண்மை. என்கிட்ட கை நீட்டி பணமும் நகையும் வாங்கினது உண்மையா? ஆனா வெற்றி உன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன்னு இந்த வீட்டை இடிக்க வந்தா பாத்தியா? அது முழுக்க டிராமா. என்ன மடக்கிறதுக்காக அவன் பண்ண செட்டப்பியா? இப்படி எல்லாம் மிரட்டினா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவன் தெளிவா யோசிச்சிருக்கான். நீயும் அவன் சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க. இல்ல இல்ல இல்ல, இத இப்படியே விட்டுற கூடாதியா? பதிலுக்கு நான் ஏதாவது செய்யலன்னா எனக்கு அசிங்கம். இனிமே என்னக்கா பண்ண முடியும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, எதுவுமே முடியல. யோ, இப்பவே இங்கயே இந்த வீட்டுக்கும் சக்திக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு புது பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டு கொடுக்கணும். டேய் சங்கிலி, போய் பத்திரத்தை வாங்கிட்டு வாடா. வாங்கிட்டு வரேன். அவன் ரவுடினா நான் ரவுடிக்கே ரவுடி, தெரியும்ல? யாருக்கிட்ட அவன் வேலையை காட்டுறான்? டேய் வெற்றி,
இருடா இரு, உனக்கு நான் எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்தக்கா யோ, போடியா கையெழுத்து போடு. என்ன புஷ்பா இது வெத்து பத்திரமா இருக்கு, இதுல போய் கையெழுத்து போட யோ, சொல்ற? நீ முதல்ல கையெழுத்து போடியா, மத்ததெல்லாம் நான் எழுதிக்கிறேன். போடு. யோ, இப்ப மட்டும் நீ பத்திரத்துல கையெழுத்து போடல, டேய் சங்கிலி, இந்த ஆளு திருந்தவே மாட்டான். நீ என்ன பண்ற, அந்த 3 பொண்ணுங்களையும் போட்டு தள்ளிடு. போ. இப்பயே போறேன். டேய் இல்லடா, குடு. போடு. டேய் சங்கிலி, ஊருக்காரங்களெல்லாம் உடனே வர சொல்லுடா. இப்ப பாரு அவளுங்கள நான் என்ன பண்றேன்னு. பாவம் புஷ்பா, அந்த பிள்ளைங்க சொன்னா கேளு, விட்டுரு. ஏயா, இந்த மாதிரி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? எதுக்கு புஷ்பா தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்க? அதான் நீ சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கல. நீ பண்ணதுக்கு பதிலுக்கு மாப்பிள்ள பண்ணாரு, அதோட விஷயம் முடிஞ்சிருச்சுல. என்னது மாப்பிளையா? யோ இருயா, உன் 3 பொண்ணுங்களையும் கதற விடுற இரு. நீ பாத்துக்கிட்டே இருயா, உன் 3 பொண்ணுங்களுக்கும் விடுற ஒவ்வொரு அடியையும் பார்த்து நீ என் கால்ல விழுந்து கெஞ்சுவ பாரு. புஷ்பா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என் பொண்ணுங்களை விட்டுருன்னு நீ துடியா துடிக்கணும்யா. அந்த மாதிரி மட்டும் நான் பண்ணல, நான் புஷ்பா இல்லையா? சங்கிலி, வண்டிய மீனாட்சி வீட்டுக்கு விடுறா. சரிக்கா. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானா? யாரு பயந்து ஓடுனது? வெற்றி எதுக்கு பயந்து ஓடணும்? பயந்து ஓடுனது யாருன்னு இந்த ஊரே பாத்துச்சே. என்னடி திமிரா? புஷ்பாமா, இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம். ஆனா எங்களை திரும்பவும் வர சொல்லிருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லாம ஏன் இந்த புள்ளைங்களை திட்டிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கய்யா, இப்பவும் நான் சொல்றேன், இந்த இடம் மெஸ் எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். மீனாட்சி இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு என்கிட்ட பணமும் நகையும் வாங்கினது சத்தியம். ஆனா இந்த வெற்றி இருக்கான் பாத்தீங்களா, அவன் காமிச்ச பத்திரம் என் புருஷனை மிரட்டி வாங்கின பத்திரம். மிரட்டி வாங்கின பத்திரம் எப்படி செல்லும் நீங்களே சொல்லுங்களேன். என்னப்பா நீதிமணி, உன் சம்சாரம் சொல்றது வாஸ்தவம் தானே? சொல்லியா? அவர் என்ன சொல்றது, நான் சொல்றேன். வெற்றி தான் இவரை மிரட்டி என் வீட்டை சக்தி பேர்ல எழுதி வாங்கிட்டான். இப்ப இவரு தான் தப்ப புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டை திரும்பவும் எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு.
இனிமே யாரு மிரட்டினாலும் நான் பயப்பட போறது கிடையாது. என் புருஷனும் பயப்பட மாட்டாரு. அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்க சொல்லுங்க. இல்லனா இந்த வீட்டையும் மெஸ்ஸையும் நான் இடிக்க தான் செய்வேன். என்ன புஷ்பா, திரும்பவும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறியா? எங்க அம்மா கையெழுத்து போட்டாங்கங்கறத நாங்க எப்படி நம்புறது? யாருக்கு தெரியும்? வெற்றி உன் புருஷனை மிரட்டின மாதிரி நீ எங்க அம்மாவை மிரட்டினாலும் மிரட்டி இருப்ப. இங்க பாருங்க, எங்க அம்மா தான் இதுல கையெழுத்து போட்டாங்கன்னு எங்களால நம்ப முடியல. யாரு இவ? இந்த பாரு, இதுக்கு உங்க அம்மாவை வர சொல்லு. கையெழுத்து போடலன்னு சொல்லி என்கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு அவ பாட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடுவா. அவ வர வரைக்கும் நான் தேவடு காத்துக்கிட்டு வாசலையே பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றியா? எங்களுக்குலாம் வேற வேலை இல்ல. புஷ்பா சொல்றதுதான் வாஸ்தவம் தானே? ஆமா, உங்க அம்மா எங்க? அவங்க எங்க போனாங்க? முதல்ல அவங்கள வர சொல்லுமா. அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். இத பார், 4 நாள் தான் டைம். அதுக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ணி என் கையில ஒப்படைச்சாகணும்.